ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் அமீர் ஜூஸ் கைசானில் எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். குழப்பமா இல்லையா உங்களுக்குலாம்? இவ்வளோ கூட்டம் இருக்கு. மந்திரவாதியா இல்லாதவங்கள ட்ராப் பண்ற மாதிரி இதுக்கு அடியில இன்னொரு மாயத்துறையை வர செயல்படுத்திருக்காங்க. வேற ஒண்ணு கீழே வரணும். சாரி, கொஞ்சம் வலிக்குங்க. ஓ மேல ஏறி போறாங்க. இப்பதான் இவங்க திட்டம் என்னங்கிறதே புரியுது. அதுக்கேத்த மாதிரி ஆடுவோம். நம்ம கோஜோயா மட்டும் தனியா அனுப்பியிருக்காங்களா? ஏங்க நீங்க சொல்ற ஓ, லாஜிக் இவங்களோட டீமா? யாராவது அங்க போய் அவருக்கு உதவியா இருக்கணும்ல. இந்த பேக்கப் மாதிரி யாரோ சின்ன பையன் இல்லடா தெரியும். அதனாலதான் நாம ஷிபியாக்கு போறோம். நீ யோசிச்சத நான் யோசிக்காம இருப்பேனா சொல்லு? அதுவும் சரிதான். ஆட்டாங்க. எதுக்கு எங்க அக்காவை போய் பேக்கப்க்கு அனுப்புறாங்க? அக்காவா? சத்ர கோஜோக்கு என்ன அவன் மனசுல கொம்பன்னு நினைப்பா. அதுக்காக நீ அவனை சாதாரண ஆள்னு எடை போடுறாத. அவனை பத்தி உனக்கு தெரியாது. நீங்களும் ஒரு சாதாரண ஆ, ஆள் இல்ல. இத்தனோண்டு தானே ரொம்ப பேசுற. நான் பார்த்ததே இல்ல. ஐயையையையோ, உனக்கு எவ்ளோ பாசம் என் மேல. பாசத்தை குடும்பத்து மேலதான் காட்டுவோம். நான் வெறும் குடும்பம் கிடையாது, அதுக்கும் மேல எங்க அக்காவுக்கு துணையா நின்னு நான் வேலை செய்யறவன். நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா. அதனாலதான் இந்த வயசுலயே வந்துட முடியுமா? அப்படியா? கொஞ்சம் கிளம்பலாமே. உங்க பாஸ்டெல்லாம் வீட்டுல மேபி தான் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. ஐயோ, seriousா இப்ப நம்ம வேற இடத்துக்கு போகணும். என்ன? ஷிபியால இருக்கிற மேஜி ட்ரெயின் ஸ்டேஷன். அங்கே ஏதோ ஒரு மாயத்திரை செயல்பாட்டுக்கு வந்திருக்கா. அதனால நம்ம இப்ப அங்கதான் போகணும். வேகமா போகணும். வேகத்துக்கு ஈடு கொடுப்பியா? கொடுத்துட்டா போச்சு. கொடுப்பான். எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கீங்க போல. வந்துட்டியா? இந்த முறை தோத்தா நீ சாக்கு சொல்றதுக்கு வாயே இருக்காது. அதே மாதிரிதான் எங்க கிட்ட தோத்தா நீ என்ன சாக்கு சொல்லணும்னு யோசிச்சு வச்சுக்கோ. ஏற்கனவே அடி வாங்கணும் தானே. அண்டர் கிரவுண்டோட சப்வே ஸ்டேஷன்ல சாமானிய மக்களை அடிச்சு வைக்கிற மாயத்திரை இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா லெவல் B5ல இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல மந்திரவாதிங்க யாரும் வராம இருக்கிறதுக்கு மாயத்திரை போட்டிருக்காங்க. சோ எங்க கணக்குப்படி பார்த்தா இந்த மாயத்திரையை போட்ட கர்ஸ் யூசரோ இல்ல ஆன்மாவோ இதுக்கு நடுவுல தான் இருக்கணும். நடுவுல என்ன திரை போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல இல்லன்னு சொல்ல வரியா? அந்த மாயத்திரை ஆற்றல இன்னும் பலப்படுத்துறதுக்காக அவங்க வெளியவே நின்னு நம்மள தடுக்கிறதுக்கான முயற்சியில ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட்ல 2 பேரை ஏற்கனவே வெளியே தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு நடுவுல தான் இத எப்படி அவங்கள அடிச்சாதான் உள்ள போக முடியும். தெரியலையே. அதான் தயங்குறேன். தயங்காம சொல்லு. எதுவா இருந்தா என்ன? உருமாறப்பட்ட மனிதர்களும் இந்த 2 பேரியர்ஸ்க்கு நடுவுல தான் இருக்கணும். போச்சு. சைக்கோ அவங்களோட வேலை. ஏங்க என்னங்க பண்றீங்க? இங்க எதுக்கு வெயிட் பண்றோம்? அக்காவை வேலை பார்க்க விடு. காக்காவோட பார்வையில அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அமைதியா இருந்தா மட்டும்தான் இதுல அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதான் காக்கா இவன் பாருயா. சொல்றதுக்கெல்லாம் பில்டப் இல்ல, சரியா? அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன் என்ன மொக்க பண்றீங்க? அது சரி, இங்கதான் இருக்கானுங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஏட்டாதோரி, பலவீனமான டிரான்ஸ்பிகர்ட் ஹியூமன்ஸ் அழிக்கிறது சரியா, இல்ல சக்தி வாய்ந்த ஆன்மாவை அழிக்க ஆசைப்படுறியா? உனக்கு எது வேணும்? எனக்கு என்னமோ நீ 2வது சூஸ் பண்ணுவேன்னு தோணுது. இதுதான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனோட மேப். டிரான்ஸ்பிகர்ட் ஹியூமன்ஸ் எல்லாரும் சாமானிய மக்களை லெவல் B4ல துன்புறுத்திட்டு இருக்காங்க. ஓ,
ஆனா மக்கள்ல பல பேர் லெவல் B5 பிளாட்ஃபார்ம்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கதான் கோஜோ இருக்காரு. வாய்ப்பு இருக்குன்னா நான் யூஸ் பண்ற காக்காங்களுக்கு சபிக்கப்பட்ட ஆற்றல் நிறைய இருக்கு. அதனாலதான் லெவல் B5க்கு அவங்களால போக முடியல. என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா சாமானிய மக்கள் எல்லாரையும் லெவல் B5க்கு மிரட்டி வர வச்சிருந்திருக்கணும். லெவல் B1 B2க்கு நடுவுலதான் என்னோட காக்காங்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த மாயத்திரைய போட்டவனும் அங்கதான் இருந்திருக்கணும். தப்பிச்சு மேல வர நினைக்கிற மக்களையும் அடிச்சு விரட்டுறது திட்டமா இருக்கலாம், இல்ல மாயத்திரையோட பலவீனமா கூட இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினாலதான் லெவல் B5 தனிமைப்படுத்தி அவங்க நினைச்சதை சாதிக்க நினைக்கிறாங்க. அவன் இங்கதான் இருக்கானா? அதுதான் அந்த சாபம். அவன் கீழே தான் இருக்கானா? இருக்கலாம். நீ சொல்ற பேட்ச் பேஸ பாக்குறதுக்கு முன்னாடியே என் காக்காங்க எல்லாத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. ஆனா டிரான்ஸ்பிகர்டு ஹியூமன்ஸ் இருக்கிறத வச்சு பார்த்தா அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. எனக்கு பிரிஞ்சு போறதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோயேன். ஆனா நம்ம ஒன்னா போய் டைம் வேஸ்ட் பண்ணா B4ல இருக்கிறவங்க செத்துருவாங்க. நாங்க 2 பேரும் எக்ஸிட் 7 வழியா B4க்கு நேரா போயிடுறோம். அங்க இருக்கிற சாமானிய மக்களை காப்பாத்துறோம். ஒருவேளை ஆபத்து நிறைய இருந்துச்சுன்னா நாங்க இருக்கிற இடத்துக்கு நீயும் வந்து எங்களுக்கு உதவி பண்ண. என்னடா பேராசைப்படுறேன்னு நினைக்காத. ஆனா நம்ம 2 பேரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாரையும் காப்பாத்தி அந்த மாயத்திரையும் இல்லாம இருந்தா அப்போ B5ல இருக்கிற அந்த எதிரி யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். இனி தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக்ஷன் தான். இங்கே இருக்கு. அப்படி என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஓ ஆல்ரெடி மென்னு தின்னுது. ஓ நீ வந்து வெட்டிக்கலையா? அந்த ஜுஜு 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 ஜு. மந்திரவாதி தானே? டேய் நானே கட்ட சொல்லுவேன். ஜுஜு மந்திரவாதி தானே? சொல்லு. நான் தான் புத்திசாலி இல்ல, எனக்கு தெரியும். அந்த பேட்ச் ஃபேஸ் சபிக்கப்பட்ட ஆன்மா எங்க இருக்கு? ஒழுங்கா சொல்லு. பேட்ச் 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 ஃபேஸா? இதுக்கு பேச தெரியல போல அந்த அளவுக்கு. ஃபுல்லா தையலா இருக்குமே அவன். என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? அவன் யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னல, நான் புத்திசாலி. மஹிதோ இங்க கீழே தான் இருக்கான். அவன் மாயத்தரைய பாதுகாக்கதா நான் இங்க இருக்கேன். மஹிதோவா? ஜூம்பேவும் அந்த பேரை சொல்லி தானே கூப்பிட்டான். அவனேதான். பேரு என்னவா இருந்தா நமக்கு என்ன? இந்த பேரியர்ஸை சமாளிக்கிறது கஷ்டம் தெரியுமா? ஒரு சிலர் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவங்களால இதை பண்ண முடியாது. ஆனா அதை என்னால பண்ண முடியும். அப்படின்னா அந்த 2 மாயத்திரைக்கும் இதுவா காரணம்? ஒண்ணுமே இல்ல. அத பாதுகாக்க நான் இருக்கேன். ஆமா, மாயத்திரைய பாதுகாக்க இருக்குன்னு சொல்றான். அந்த பொருள் வேற வித்தியாசமா இருக்கு. அப்ப முதல்ல அதை அழிக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் உருவத்தை மாத்திரங்களோட டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. எனக்கு எப்படி இந்த வித்தியாசம் தெரியும்னா, நான் ரொம்ப புத்திசாலி இல்ல. ஈஸியா அடி வாங்குது. உங்களுக்கெல்லாம் மனுஷங்களை தரக்குறைவா பேசுறது வேலையா போச்சு. என்னைக்கும் மனுஷங்களை மட்டும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. புரிஞ்சு போச்சு. நீ அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சாமோன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாம தானே என்ன அடிச்ச? உனக்கு ஒண்ணு தெரியுமா? யாருக்கு அறிவு கம்மியோ அவங்க தாண்டா இந்த உலகத்துல முதல்ல சாவாங்க. நீ ஒரு வெட்டிக்கிளி தானே? ஆமா, ஒண்ணு சொன்னப்போ இவ்வளவு பெரிய ஒருமா வந்து வெட்டிக்கிட்டானே. நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். அடை எருமை பார்த்தாலே தெரியுது. இதே புத்திசாலின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு வெட்டுக்கிளியோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமானதுனால வந்த பேரழிவு. இது இந்த செடி கொடியை மட்டும் இல்ல, பேப்பர், துணிமணி, கட்டிடம், பிளான்ட் ஃபைபரால செய்யப்பட்ட எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுடும். ஒவ்வொரு வெட்டுக்கிளியும் அது உயிர் வாழ தன்னோட எடை அளவுக்கு உணவை சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்படி பார்த்தா 1 டன் எடையுள்ள வெட்டுக்கிளி கூட்டம் ஒரு நாளைக்கு 2500 பேர் சாப்பிட வேண்டிய உணவை அது சாப்பிட்டுடும்.
அதுங்க சாப்பிடுறப்போ வர வினோதமான சத்தம் காத்துல பரவும். அதுங்க மொத்தமா சூறையாடிட்டு போனதுக்கு அப்புறம் அதுங்க உடம்புல இருந்து சுரக்கப்படுற கருப்பு திரவம் அந்த இடத்திலேயே பதிஞ்சிருக்கும். அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு நரகம் மாதிரி இருக்கும். அலைவாங்க மாதிரி இந்த தீய செயல் செய்யற இந்த பூச்சிங்க மேல மனித இனத்துக்கே பல கோடி வருஷமா பயம் இருக்கு. இதோட மொத்த உருவம் அது. அதோட தாடையும் தாவர சக்தி அபாரமா இருக்கு. இதையும் நான் பேசுறது புரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு சக்தி அதிகமா தான் இருக்கு. பறக்க வேற செய்யுமா? எங்க போயிட்டாங்க? சிக்காது. யாருலயே போயிட்டு கீழே நிக்க விட மாட்டேன். தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க. இதுல நீ எதோட சொல்லு. அதுக்கு வேற எந்த ட்ரிக்ஸும் தெரியாது போல இருக்க. இதெல்லாம் எது? நீ புத்திசாலியா இல்ல புத்திசாலி இல்லையா? ஆனா நான் என்னமோ புத்திசாலிதான். புத்திசாலிங்க என்னைக்கும் தன்னைத்தானே புத்திசாலிங்கன்னு சொல்லி தம்பட்டை அடிச்சுக்க மாட்டாங்க. நிஜமாவா? ஆமா. ஆற்றல் எடுக்கிறான் இப்போதான். ஆனா அதுக்கு தெளிவான அறிவு இல்லாத மாதிரியே இருக்குல்ல வெட்டிக்கு. யாரு பலசாலி பாத்திரமோ உன்னோட 2 கைக்கு எதிரா என்னோட 4 கை. அதுலயே யாரு பலசாலின்னு தெரியலையாடா? ஓடு. ஆமா. என்ன தம்பி மசாஜ் நல்லா இருக்கா? 10 கை வரை நமக்கு இந்த மனுஷனை விட சிறப்பானதுதான். அப்புறம் ஏன் இப்படி ஆகுது? வா. எங்க 2 பேர்ல நான் மட்டும் ஏன் அடி வாங்குறேன்? என்ன பலம் இல்லை. ரக்கெல்லாம் பிச்சுன்னு போயிடுச்சு. வாயிலே போடு. அப்ப 2 பேர்ல நான் தான் புத்திசாலி. வெட்டுக்கிளி மண்ணுக்கு அடியில தான் முட்டையிடும். முட்டையிடுறதுக்கு ஏதுவா இருக்கிற மாதிரி அதோட வயிற்று பகுதிய சாதாரணமா இருக்கிறத விட 3 மடங்கு நீளமாக்கிக்கும். ஆமா 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 படிச்சிருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன்டா. ஓ கூட்டிட்டே வெட்டிட்டான்டா. அவனுக்கு ஒரு ட்ரிக் இருந்திருக்கு. ஆனா அதை விட முக்கியமா நீ மனுஷங்களே சாப்பிட்டுருக்க. அதுக்கான விளைவை தான் இப்ப அனுபவிக்கிறேன். எந்த Very good, ட்ரிக்காலையும் இவனோட அபார சக்தியை தடுக்க முடியாது. அப்படின்னா அழிவு நிச்சயம். முடிஞ்சிச்சுங்க. அங்க அக்கா தெரியும் ஆல்ரெடி க்ளோஸ். செயல் எழுந்துருச்சு. இத்தாதுரையும் B5க்கு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கதான் இருக்காங்க. கோகையை யாரோ அழிச்சிட்டாங்க. அப்படின்னா திறமசாலி தான் வந்திருக்கான்னு அர்த்தம். ஆனா ஒரு வருத்தம், என்னால அவங்க கூட சண்டை போட முடியலையே. சண்டை போட முடியாது. ஏன்? ஏன்னா முக்கியமான வேலை இருக்கு. உன்னை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்ன பண்ண? இல்ல உண்மை சொல்லணும்னா நீ எங்க கொஞ்சம் தடுமாறுவியோன்னு பயந்துட்டு இருந்த. ஒரு வீடு கொடுத்துருக்கு. நீ ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடுங்கறத நிரூபிச்சிட்ட. குசாகாபே தவிர டெக்னிக் எதுவும் இல்லாம இவ்வளவு தூரம் வந்ததை நான் பார்த்ததே என்னப்பா இல்ல. எதுக்கு வரானேன்னு தெரியல. அவனு நான் ஃபைட் ஒன்றும் patch face பண்ணுவான். எதிர்க்கலையே. ஒருவேளை அவனா இருந்திருந்தா இவ்வளவு ஈஸியா முடிச்சிருக்காது. எவ்வளோ சும்மாவை செலக்ட் பேச்சில பண்ணுவோம். அவங்க பாராட்ட ஏத்துக்கோ. அட ஓகே, ரொம்ப நன்றிங்க.
இந்த கோளாறு தூக்கின்னு வர்றதுக்கு ஒரு ஆளா? லேட் ஆயிடுச்சு போல இருக்க. தம்பி டேய் உன்னதாடா, நீ ஓகே தானே? கிட்ட போகாத. அவங்க எங்க போனாங்க? நான் தான் ஓட மாட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? ஏன்னா நான் ஓடுனேன்னா நீங்க இங்க இருக்க மனுஷங்க எல்லாரையும் கொன்னுடுவீங்கன்னு எனக்கு தெரியும். கரெக்டா? அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிறாங்க? 2 நாள் இல்ல. ஓ, எல்லாருக்கும் தெரியுதா? ஒருவேளை நீ ஓடிட்டன்னா அப்ப என்ன பண்றது? சத்தோரு கோஜோ தன்னோட முழு சக்தியை எப்ப வெளிக்கொண்டு வருவான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே சொல்லு. சரி சரி சொல்றேன். அவன் தனியா இருக்கும்போதுதான். ஓ, இப்ப சுத்தி மக்கள் இருக்காங்க. பவர் எடுக்க மாட்டான்ட்டு. அடா பாவிங்க. இங்க இருந்து போறீங்க இல்ல செத்துருங்க. ஓஹோ, முதல்ல எக்ஸிட் என் கண்ணுக்கு தெரியாம பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா மக்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அவன் கூட ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதி இருந்தா அவனுக்கு ஒரு சாதாரண தடங்களா இருக்கும். அதுவே மந்திரவாதிகளா இல்லாதவங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டா அவனை சுத்தி வளைச்சா அடா பாவிங்களா. ஏய், இது நம்ம பர்சனாலிட்டியும் ஒருத்தன்ட்டு இருந்துச்சு. அவன் ஆம்பிளிபிகேஷன் டெக்னிக்கை விட ரிவர்சலோட வெளியீடு 2 மடங்கு அதிக சக்தியோட இருக்கும். அப்படின்னா மந்திரவாதிகளா இல்லாதவங்க நிச்சயம் அதுக்குள்ள இழுக்கப்படுவாங்க. அதே போல ப்ளூவையும் அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி வெளியிட முடியாது. அதிவேக அசைவுகளை எதிர்த்து ப்ளூவை அவனால பயன்படுத்த முடியாது. மந்திரவாதிகளா இல்லாதவங்க கூட இருக்கிறதுனால வர பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அடிபட்டு செத்து போவாங்க. அந்த காரணத்தினால சத்தோரு கோஜோ முழுசா டிஃபென்ஸ் மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அடிக்க பாக்குறாங்களா? பவர் யூஸ் பண்ணவும் முடியாது. கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. கார்சியஸ் கூட கை கோர்த்ததுனால தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. டொமைன் ஆம்பிளிஃபிகேஷன் நியூ ஷேடோ ஸ்கூலோட சிம்பிள் டொமைன் மாதிரி தான் இதுவும். அந்த டொமைன் இவரு திற போட்டா நினைச்சுக்கிறாங்க. அதுல அடி என்னமோ பலமா விழாது, ஆனா அதால மத்த அடி அவங்களால தடுக்க முடியுது. அவங்க இதை செய்யறதால அவங்களால நிச்சயமா என்ன தாக்க முடியும். அவனோட இன்ஃபினிட் வாய்ட் டொமைனை சமாளிக்க என்ன பண்ண போறோம்? இன்ஃபினிட் வாய்டை பயன்படுத்துறதுனால பாதிக்கப்படுறது சத்தோரு கோஜோவும் அவன் யாரெல்லாம் தொடரானோ அவங்களும் தான். ஒருவேளை அவன் திறமையால உங்களை மட்டும் அந்த டொமைனுக்குள்ள எப்படியாவது அடைச்சு வைக்கலாம்னு முடிவு பண்றான்னு வச்சுக்கோமே, அவன் டொமைனுக்கும் மாயத்திரைக்கும் நடுவுல இருக்கிற இடத்துல மக்கள் நசுங்கி செத்துருவாங்க. ஐயோ, 99% அதுவும் போட முடியாதா? அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. அதுக்கும் வழி நீங்களும் உங்களோட டொமைன்ஸை பயன்படுத்த கூடாது. ஏன்னா மக்களை நீங்க உங்க டொமைனுக்குள்ள இழுத்துக்கிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம அவன் தன்னோடதையும் பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். டொமைன்ஸ்குள்ள நடக்கிற சண்டையில யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியும். அதனால சத்தோரு கோஜோவோட கவனம் முழுக்க உங்களை அழிக்கிறதுலயும் மக்களை பாதுகாக்கிறதுலயும் மட்டும்தான் இருக்கும். டொமைனும் போட முடியாது, பவர் யூஸ் பண்ண முடியாது. அழாத, சீக்கிரம் எந்திரிச்சு வா. உனக்கு ஒண்ணு ஆகாது. வா, என் கையை பிடிச்சுக்க வா.
நான் தான் நீ ஓடக்கூடாது வெறி ஏத்துறான் கோஜோவை. இந்த மாதிரி பண்ற வரைக்கும் உனக்கு புரியாதா? ஐயோ, உண்மையிலேயே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்பா. இப்ப என்ன சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா? சாக்க போக்கலாம் இல்ல, இந்த மாதிரி திட்டம் போட்டு என்னை தோக்கடிக்க முடியும் நீங்க நினைச்சீங்கல்ல, அதை நினைச்சு ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்றேன். அவனை ஒரு 20 நிமிஷம் சமாளிச்சிங்கன்னா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் அவனை பிரிசன் ரியால்குள்ள அடைச்சு வச்சிடலாம். இந்த எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. எக்கச்சக்க பிளானோட தான் வந்திருக்கானுங்க. ஸோ மேலேயும் பேரியர் போட்டிருக்கானுங்க, கீழே அடியிலையும் ஒரு பேரியர். அதுக்குள்ளே கோஜோ வர வச்சு அதை அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, மக்களை வச்சு. ஸோ வேறு எதுக்கும் அவர் வந்து இது பண்ண மாட்டார். ஸோ அவருடைய டொமைன் போட்டாலே ஈஸியாக அழிச்சிடலான்னு நானும் அதான் நினச்சேன். டொமைன் போட்டால் அவங்கள ஈஸியாக பண்ணிடலாமேன்னு பார்த்தா அதுக்கும் இல்லை. அந்த பேரியரும் இந்த பேரியர் சேர்ந்து இடிச்சுன்னா நடுவில் மக்கள் நெசுங்கியே இறந்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்னதான் வழின்னு தெரியல. பவர் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னா கோஜோவை எல்லா பக்கமும் அரெஸ்ட் பண்ணி நிற்க வச்ச மாதிரி இருக்குது. ப்ளஸ் வெறியை ஏற்றுறானுங்க. அவர் முன்னாடியே அந்த மக்களை கொண்டா அவருக்கு வெறி ஆகுன்றது ஒன்று. இந்த இடத்துல இட்டாதோரியாக இருந்தால் இந்நேரம் வேறு கதை. அவன்லாம் இன்னத்துக்கு எமோஷ்னலாக அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பான். இவருன்றதுனால அப்படி பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பட் யோசிக்கிறாரு என்ன பண்ணலான்றது. பட் என்ன பண்ண முடியும்னு தெரியல. எது பண்ணாலுமே மக்கள் சாவ தான் போகிறாங்க. அவர் பவர் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டியும் சரி, சாவ தான் போகிறாங்க. எனக்கு அதான் ஆர்வமாக இருக்குது. யாரையும் பாதிக்காமல் எந்த மாதிரி அவர் யோசிக்கப்படாது, பிரில்லியண்ட்டாக யோசிச்சு கோஜோ ஒன்று பண்ண போகிறான் அப்படிங்கிறது எனக்கு இப்போது ஆர்வமாக இருக்குது. ப்ளஸ் அவங்களும் வராங்கல்ல, கோஜோ எல்லாம் வரும்போது எதனாவது ஒரு ஐடியா கிடைக்கும். மக்கள் சேவ் பண்ணுறதுக்கு அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணால் கூட பண்ணலாம்ல. மேபி இப்போது இட்டாதோரியும் அது அப்போ அந்த புது லேடியும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே வந்தால் மேபி ஆகலாம். பட் அந்த சைக்கோ தாண்டி வரணுமே, அது அவ்வளோ சொல்ல. ஏன்னா வந்து மக்களை அந்த இது எவ்வளோ பேர் ஆக்கி வச்சுருக்கானோ தெரியாது. அவ்வளோ பெரியும் சமாளிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. அது வரைக்கும் இவனுக்கு கொண்டுனே இருப்பானுங்க. இது என்ன தான் வழின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கோஜோ வந்து அநேகமாக வந்து பவர் யூஸ் பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சும்மா நின்னாலும் அவனுக்கு கொண்டு தான் இருக்க போகிறானுங்க. வேறு என்ன வழி இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். அந்த கோஜோட ஃப்ரெண்ட்லாம் இருக்காருல்ல, என்ன பேர், நனாமி. அவரு அந்த மாதிரி யாராவது வந்தா கூட வரலாம். அதான் அவங்கெல்லாம் வந்து வெளியே தான் நிற்கிறாங்க. இவர் இவர் கூப்பிட்டா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே தான் நிற்க வச்சிருக்காங்க. யாருமே இன்னும் உள்ள வரல. கோஜோ கரெக்டான டைமிங்ல யாராலும் நிற்க வச்சாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிப்பா என்ன பண்ணாலும் பண்ணுவாரு. இப்போதைக்கு உள்ள வந்துட்டு இருக்கிறது அந்த லேடியும் நம்ம இட்டாதோரி மட்டும்தான். வேற யாருமே உள்ள வரல. எல்லாருமே வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரை மட்டும்தான் இதை நம்பி தான் இந்த மிஷினே போயிட்டு இருக்குன்ற மாதிரி. இவங்க 3 பேரால் முடியலன்னா தான் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இட்டாதோரி தான் இங்கே பவர்ன்றதுனால அவங்க அதே மாதிரி அந்த லேடியும் ரொம்ப பவர் போல். ஸோ அதனால தான் அவங்களையும் நிற்க வச்சுருக்காங்க. அந்த கூட இருந்த அந்த பையன் தான் எனக்கு புதுசாக இந்த வயசுலேயே வா கிளாஸில் வந்துட்டான். அவன் அந்த கோடாரி தூக்கிட்டு வர்றதுக்கா இல்லை அவனுக்கு எதனா பவர் இருக்கான்னு தெரில. மேபி அவங்க அக்கா தம்பின்னா சேர்ந்து 2 பேர் பவரோ என்னமோ தெரியல. அது புதுசாக நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்றது. ஆனால் இது எந்த லெவலுக்கு போகுன்றது தெரியலைங்க. ஏன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணுறது தான் அவங்களோட வியூகமாக இருக்குது. அதுவும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீ தாக்குப்படி நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க டைம் வளர்க்குறதுக்கு தான் பார்த்துட்ருக்கானுங்க. அதுக்குள்ளே முடிவு எடுக்கணும். இல்லைனா இப்போ கோஜோ அரெஸ்ட் ஆகிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்ல முடியாது. கோஜோ வந்து வேணும்னே அரெஸ்ட் ஆகிட்டு அங்கே போயிட்டு கூட என்ன நடக்குது ஏதுன்னு பார்க்கறது கூட போகலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரையும் நான் கூப்பிட்றப்ப வாங்கன்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தாலும் ஐடியா பண்ணிட்டு வரோன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு தெரியும்ல இப்போ உள்ள கூப்பிட்றானே ஏதோ பிளான் இருக்குன்னு தான் அர்த்தம். எல்லாரும் தெரிஞ்சுதான் வந்து நின்றுட்டு இருக்காரு இதை தாண்டி வரப்பயே. ஆமாம், ஏன்னா எதுக்குமே வழி இல்லை அப்படின்னா ஒன்று நம்மளா போய் சரண்டர் ஆகிட்டு மக்களை காப்பாற்றலாம் தான் எண்டா அவர் யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது கூட அவர் பண்ணலாம். அப்படியே அரெஸ்ட் ஆகிட்டாலும் நம்ம பசங்களாம் வருவாங்க. மொத்த பேர் அதுதான் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்க மொத்த பேரும் வந்து இவங்களை இது பண்ணி மறுபடியும் கோஜோவை இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி போகுதோ தெரியல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.